வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜி தட்டி தூக்கும் அமலாக்கத்துறை. இனி எல்லாம் முடிஞ்சுச்சு அப்படின்ற மாரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த தகவல நாம பார்க்க போறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து சற்று முன் வெளியான அண்மை செய்தியை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அரசியல் அனுபவத்தை வச்சு எப்படியாவது நீதிமன்றத்தையும், அமலாக்கத்துறையும் ஏமாற்றி வெளியே வந்துருவாரு. இந்த கேஸ் இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க அனைவரும் வாயிலையும் பார்த்தீங்கன்னா, மண்ணை போடுற விதமாக தான் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைந்திருக்கு. சிறை செல்வது 90% வந்து ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, கிடைக்கப்பெற்ற ஆவணங்கள் வச்சு பார்க்கும்போது, ஒருபுறம் வருமான வரித்துறையினர் செந்தில் பாலாஜி கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கிறது. அதை வச்சு கோடி கோடியாக பார்த்தீங்கன்னா பறிமுதல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. டிஎம்பி பேங்க்ல இருந்து கோடி கோடியாக பணங்களை பார்த்தீங்கன்னா பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தால் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஆவணங்கள் எல்லாமே மறைத்து வைக்கிறதற்கு, இந்த ஆவணங்கள் அளிப்பதற்கும் அவரை மருத்துவமனையிலிருந்து வைத்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம். அங்கே வச்சு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம். அதை தாண்டி நாங்கள் விசாரணை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அமலாக்கத்துறை எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, நகரக்கூட விட மாட்டாங்க செந்தில் பாலாஜியை. மருத்துவமனையிலே பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் சென்னை மத்திய கூட்டுறவு பிரிவு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, செந்தில் பாலாஜி அவர்கள் 2013 காலகட்டத்திலிருந்தே போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் இல்லைங்களா? அதில் பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே உள்ளார பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து துறை அமைச்சராக வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும் பொழுது, செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து துறையாக அந்த டைமில் இருந்தாங்க இல்லைங்களா? அப்போவே பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி மீது பார்த்தீங்கன்னா, இந்த வழக்குகள் பதிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஏடிஎம்கேல உள்ள போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது, நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களுக்கு எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு பார்த்தீங்கன்னா, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எவ்வளோ பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா, பணம் பெற்றிருக்காரு, பணம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் தான். கிட்டத்தட்ட 1500 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா, 1500 பேர் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா, காசு கொடுத்துருப்பாங்க. வேலை செய்யணும், வேலைக்காக சேரணும் அப்படின்ற மாதிரி இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா, ஜென்யூனாக வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த 1500 பேரும் பார்த்தீங்கன்னா, சென்னை மத்திய குற்றப் பிரிவுக்கு வர சொல்லியிருக்காங்க. அத்தனை பேருமே வா, நீ பணம் கொடுத்து தானே கொடுத்தையோ அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா, சும்மா சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ 1500 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, சம்மன் அனுப்பிட்டாங்க. 1500 பேருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஆல்ரெடி அமலாக்கத்துறை 150 பேர்கிட்ட விசாரணை பண்ணிட்டாங்க. ஆனால் மத்திய கூட்டுறவு பிரிவு பார்த்தீங்கன்னா, பொறுத்தளவுக்கு 1500 நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் அந்த 1500 பேரையும் சம்மன் கொடுத்து நேரில் ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க. நேரில் இன்றைக்கி 300 பேர் விசாரணை பண்ணாங்க. அந்த 300 பேர்கிட்டையும் சராமாரியாக கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது எது மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது, செந்தில் பாலாஜி அவ்வளோ காசு வாங்கினீங்க, செந்தில் பாலாஜி அவர்களே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, நீங்கள் காசு வாங்கினதை எவ்வளோ காசு கொடுத்து வேலைக்கு ஜாயின் பண்ணீங்க, அதுபோல் பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுத்து அதை பற்றின தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லப்போனால் 90% பேர் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா சிறைக்கு செல்வது 90% சிறைக்கு செல்வது உறுதி செய்யப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆதாரம் நிறைய ஆதாரங்கள் திரட்டி வச்சுருக்காங்க. 1, 2 இல்லைங்க, அதுவும் ஏகப்பட்ட ஆதாரங்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக திரட்ட வச்சிருக்கிறதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வர ஜூலை 12ஆம் தேதி வரை மட்டுமே செந்தில் பாலாஜிக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியும். அதுக்கு மேலே செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறைக்கு ரெடியாக வேண்டியது தான், அல்லது டெல்லிக்கு தூக்கி செல்வார்கள். அதில் எந்த ஒரு வித மாற்றமும் இல்லை. செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஏகப்பட்ட ஆவணங்கள் கிடைச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செந்தில் பாலாஜியை தட்டி தூக்கி அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா சீக்கிரமே பார்த்தீங்கன்னா ஒன்று புழல் சிறை அல்லது டெல்லி அப்படின்றத மட்டும் முடிவு செஞ்சுக்கலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.